හැමදම ලෙක්ම දකුණේ කපනවා. හැමදම ලෙක්ම දකුණේ කපනවා. ගිහිල්ලා ආයේ එක ගෑණියක් ඒත් දෙවොලකට ගිහිල්ලා அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. மதகுருமார்கள் போதையில் தள்ளாடும் நிலைமை. இதுக்குள்ள தமிழனை கொல்ல போறாங்களாம் பாருங்க. விழுந்து கிடக்குறாரு கீழே போதையில. கடைசி அவங்க ஆளுங்களே என்ன பண்றாங்கன்னு பாருங்க. குடிச்சிருக்கிறாரு. இப்படியே விட்டு சரி வராது. இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி உருவுறாங்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே எவ்வளவோ ஒரு மகத்தான போதனைகள், நல்ல நல்ல ஒவ்வொரு மதங்கள் சார்ந்த மத போதகர்களையும் புத்தரும் மிக அருமையான பல போதனைகளை மக்களுக்காக எடுத்துரைத்துட்டு போயிருக்கிறாரு. அதே போல் எல்லா மதங்கள்லையுமே ஆரம்ப காலங்களில் செய்யப்பட்ட போதனைகள் இன்றைக்கி எல்லாமே தலைகீழாக மாறி போய் நிற்குது. தன்னுடைய இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான சட்டத்திட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு மதங்களையும் ஒவ்வொரு விதமானது. இஸ்லாம் மதத்திலையும் பிரார்த்தனை பண்ணணும், கிராத் ஓதணும், அதுக்கு சூரத் ஓதணும், பாத்தியா ஓதணும், கத்தம் ஓதணும், நிறைய இது. இப்போ இதில் பாருங்கள், முதலாவது நம்ம இஸ்லாம் மதத்திலிருந்தே ஆரம்பிப்போம். சில விடயங்களை நான் சுட்டி காட்டி ஆகணும். யாராவது ஜெயிலானியோ யாரோ ஒருத்தருடைய ஏதோ ஒன்று போத்தலில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே வருக போத்தல்ல ஒரு இப்படி குப்பியை வச்சுட்டு வருகன்னு எங்கேருந்து வாருது? மதங்களை இழிவுபடுத்தணும் என்ற நோக்கம் இல்லை. எல்லா மதங்கள்லையும் மூட நம்பிக்கைகள் அது நிறைஞ்சிருக்குது அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தெரியுமா? இப்போதைக்கு ஒரு ஹாமதுர் என்ன பண்ணார், எல்லா தமிழனையும் வீடு தேடி போய் வெட்டி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சபதமிட்டார் இல்லையா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இவர் රාජමානික්කයන්ලා නිලධාරී මේ කරන පහත් වැඩ නිසා මේ රටේ ආයෙත් ගින්නක් කැවිලෙනවා, ආයෙත් යුද්ධයක් ඇති වෙනවා. ඒ යුද්ධ වළක්වන්න බෑ. හැමදම ලෙක්ම දකුණේ කපනවා. කියලා කපන්නේ. ஒவ்வொரு தமிழனையும் போய்த்து வெட்டுவேன், சொல்லி வெட்டுவேன் அப்படின்னாரு. சரியா? அடுத்தது இப்போ இதை பாருங்கள். குடி போதை வெறியில் குடித்த போதையில் கீழே விழுந்து கடைசியில் அவங்க ஆளுங்களே இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல துணி அவருங்கடா முதல்ல அவன்கிட்ட இருந்து அந்த துணியை அவிழ்த்து இந்த துணி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஒரு வேட்டி சட்டையோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று போட்டு ஓரமாக உட்கார வைங்கடா. அப்போ தான் அவன் போதை தெளிஞ்சு பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மத குருன்றதையும் தாண்டி ரொம்ப மோசமாக திட்டினாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர், அதே மத போதகர்களில் ஒருத்தர் செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாரு அத்தனை மக்களுக்கும். ஒரு ஊருக்கு போனாரா, அங்கே தேவாலயம் 80க்கு மேலே தேவாலயம் இருக்கான். எல்லா சாமியும் 300 கோடி சாமி உங்கள் ஊரில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். தேவன்லேருந்து தேவதாசன்லேருந்து
எல்லா தேவியான் எல்லா என்னது சொல்கிறது அதுக்கு தெய்வங்களோட பரம்பரையே அங்கே தான் இருக்குதான். ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த ஊர்லேயும் ஒவ்வொரு வீடுலையும் 3-4 பஸ் இருக்காம். முட்டாள் கூட்டம் போய் அங்கே அப்படி எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கேயே தானே புதைக்கிறது. தேவாலயம் என்ன இவங்களுக்கு பைத்தியம். அவருக்கு சிரிப்படக்க முடியல. ஓ சிங்களத்துல நான் கடைசியில் போகிற சிங்களம் தெரிஞ்சவங்க பாருங்க. அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம் பழத்தை கொடுத்து சாமி சொன்னாராம், முழுங்குங்க எல்லா நோயும் சரியாயிரும் அப்படின்னாராம். அதோட போய்த்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த முட்டாளுக்கு தெரியாதா தன்னுடைய தொண்டை எந்த அளவுக்குன்னு அவரே சொன்ன கருத்து சரியா. தெய்வம் கொடுத்துச்சின்னு உடனே என்ன செஞ்சாங்களா, எலுமிச்சம்பழத்தை அப்படியோ முழுங்கி கடைசியில் அப்படியோ தொண்டையில் பொறுத்து கடைசியில் பொம்பளை சேர்த்து போயிட்டா. நியூஸ்லேயும் வந்துச்சு சரியா. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா நோயும் தீர்ந்துடும் தேவாலய சாமி சொன்னாராம். 25 இளநி குடி. இவ முடிஞ்ச அளவுக்கு 10, 12, 15 குடிச்சு கடைசியாக 7ஆவது கட்டத்தில் எத்தனையோ ஒரு 20ஆவதோ என்னையோ இளநீர் குடிக்கும்போது கடைசி கட்டத்தில் குடல் பிளந்து அந்த பொம்பளை இறந்து போனான். அப்போது இதெல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கை, முட்டாள்தனம். அதே மாதிரி சேலை சாத்துறதா இருக்கட்டும், நகை கொண்டு போய் போடுறதா இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் கேட்குறேன், இப்போ ஒவ்வொரு கோயில்கள்லையும் நீங்களே ஒரு மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். சாமி உங்கள்கிட்ட கேட்டுச்சா, இறைவன் உங்கள்கிட்ட கேட்டானா, எனக்கு தங்கத்தில் அது போடுங்க, தங்கத்தில் இது போடுங்க, எனக்கு மாணிக்கத்தில் இது போடுங்க, காசு போடுங்க, பால் அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு பாலால் குளிக்க வைங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்க, பட்டில் ஆடை உடுத்துங்க. இறைவன் நம்மள்கிட்ட எப்பயாவது கேட்டிருக்காரா? வாய் திறந்து கேட்டிருக்காரா? உங்களில் நீங்கள் இறைவனை காணலாம். நீங்கள் உங்களில், அதாவது நம்மில் நாம் இறைவனை காண்போம், பிறருக்கு அன்னம் அளித்தால் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் சில மிஸ்டேக்கள் வரலாம். பிறருக்கு அன்னம் அளிப்பவர் தன்னில் இறைவனை காண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தர் பசிச்சு இருக்கிற ஒருத்தருக்கு உதவி பண்ணி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே நீங்கள் அந்த இடத்துல அந்த மனிதருக்கு நீங்கள் இறைவனாகிடுறீங்க. மனித ரூபத்தில் இருக்கும் ஒரு இறைவனாக மாறிடுறீங்க. இறைவனை வெளியில் தேடாதே, ஒன்னில் தேடு. சொல்லி வேலை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சிந்தித்து செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு 4 நல்லது பண்ணுங்க. சாப்பாடு இல்லாத ஒருத்தருக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள், அந்த நன்மை உங்களுக்கு காலம் பூரா வரும். அதே நீங்கள் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்றைக்கி நான் பார்க்குறேன், ஒவ்வொரு கோயில்களை பற்றியும் சொல்லும்போது எத்தனையோ கோடி ரூபா, 6 கோடி ரூபா, 8 கோடி ரூபாயோட வைர நகைகளை ஏதோ ஒரு சாமிக்கு கொடுத்தாங்க, ஒரு கோயிலுக்கு கொடுத்தாங்க, ஒரு தேவாலயத்துக்கு கொடுத்தாங்க, ஒரு பள்ளிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வருது சரியா. நீங்கள் நன்கொடையாக கொடுக்கறது அது 4 மக்களுக்கு நன்மைக்கு செய்கிறதா இருந்தால் ஓகே. அதே உள்ளே இருக்கிறவன் சுரண்டி தின்னுட்டு அவனை குடும்பமும் நல்லா இருக்கிறாங்கன்னா நீங்கள் கொடுத்ததுலேயும் நன்மை இல்லை, அங்கே போட்டதுலேயும் நன்மை இல்லை. அதால் உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு ஒரு நன்மையும் வரப்போகிறதும் இல்லை. இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உண்மைக்குமே இறைவன் உங்களுக்கு நல்ல அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருவான். அதை விட்டுட்டு அதை பண்ணினோம் இதை பண்ணினோம், அந்த பரிகாரம் பிரார்த்தனை கடைசி வரைக்கும் அதில் எல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இறைவனை உங்களில் தேடுங்க, இறைவனை மனசில் நினைங்க, வெளியில் தேடாதீங்க. இதோ இறை போதகர்களுடைய நிலைமைகள் எல்லா மதங்கள்லேயும் தான் இதுதான் நிலைமை. முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், பௌத்த மதமாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ மதங்களாக இருக்கட்டும், மதங்களை வைத்து பிளப்பு நடத்தக்கூடியவங்க இப்போ அதிகரிச்சிட்டாங்க. மக்கள் இன்னும் விழிக்காவிட்டால் අඩිමුට්ටාලාතන සෙන්දද සේල්පඩ මම මේ ළඟදි ගමකට ගියා බනට දේවාල 80ක් තියෙනවා බෝ ලංගාමේ 33 කෝටි
මං කිව්වා 33 කෝටියෙන් භාගයක්ම බොල තොපේ ගමේනේ කියලා. ඇයි දේවතාවා ඉන්නවා ඈ දෙව් දුව ඉන්නවා දේව දරුවෝ ඉන්නවා මහ දෙයියගේ පැටව පරපුරෙන් පරපුරට හාඳුනෝ දෙයියෝ ඒ තරම් ඒ වගේම දියුණුව ඔයා කියන්නේ ටාටා බස් තියෙනවා 4 5 එක ගෙදර ඇයි මේ වාගේ මේ මිනිපුර කිනිවිට වාගේ මෝඩ 70 ගිහිලා පුදනවානේ අරුවට දේවාල කිව්වොත් මෙවුන්ට පිස්සු වාගේ මේ මෙවුන්දලාට මේ මෑතකදී ගෑණියක් මැරුණ බලන් එක දේවාලකින් කියලා දෙහි ගෙඩියක් ගිහින් මේ විතර ඇති අපේ හාමුදුරු දෙහි ගෙඩිය ජීවම් කරලා දීලා මේකිට සියලුම රෝග පහ වෙලා යනවා මේක ගිල්ලාම කියලා මේක ගිල්ලා කියන්නකෝ මේ අවුරුදු 40ක් බත් කාපු මේකි දන්නේ නැනේ උගුරේ ගාන අවුරුදු 40ක් බත් කෑවා උගුරේ ප්‍රමාණය දන්නේ නැතුව හඳුන්නේ මේ විතර දෙහි බත් පිටක් නම් ඉහිරිවත් යයි කියන්නකො මේක රබ බෝලේ වාගේ මේක ගිලලා හිර වුණා මැරුණා. ඇයි ඔය ප්‍රවෘත්ති වලට පෙන්නුවේ පත්තරේ දාලා තිබ්බේ? මේක ගිහලා ආයෙ එක ගෑණියක් ඒ දෙවලකට ගිහිල්ලා දේවාලේ දෙයියා කියලා තැම්පිලි ගෙඩි 21ක් එක දිගට බොන්න කියලා. මේ ගෑණි බීලා පුතා බොන්න බෑ දැන් ඉස්මුරුතාවනේ තැඹිලි ගෙඩි 21ක් කියන්නේ සාංගික දානයකට හාඳුරුවරු 15 දෙනෙකුට දෙන තැඹිලි දෙයියා කියපු හින්දා මේ කිබොනවා දැන් සියලු ලෙඩ නිවාරණේ බීගන ගියා දැන් බෑ කරන්න දෙයක් නැහැ දෙයියෝනේ කිව්වේ බොනවා බොක්ක පැල්ල මැරුණා හාඳුන්නේ බොක්ක පැල්ල මැරුණා අන්තර්ජාලේ බලන්න ප්‍රවෘත්ති හැවුවා නම් බලන්න පත්තරේ දැක්කා නම් ඔබට මතක ඇති මේ සජීවී ලංකාවේ මෙච්චර මෝඩයෝ ඉන්නවද කියලා හිතෙනවා මෙපමණ බණ කියද්දි මෙපමණ ගුරුහරුකම් දෙද්දි මෙච්චර උගන්වද්දි අධ්‍යාපනයේ තාක්ෂණයේ විද්‍යාව දියුණු ලෝකයේ ඇතුලේ මේ වාගේ අඥානවන්ත මිනිස්සුත් ඉන්නවද කියලා හිතෙනවා ඔව් ඒ තරම් අපි පෙරේතයි මේ ඔක්කොම කරන්නේ අපේ අඥානවන්තකමට මෝඩකමට අපිට හරි දේ පේන්නේ නැත් ඒකනේ මේ කෙලෙස් වලට යට වෙන්නේ ඈ